அன்பான மாணவ செல்வங்களே, நாம் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தமிழில் மட்டுமே 100 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இப்போ குரூப் 4 அறிவிச்சிருக்காங்க. அதற்காக நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கும் அல்லது நம்ம 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அடிப்படை இலக்கணம் நடத்த போகிறோம். இது ஆரம்பத்திலேருந்து இலக்கணத்தை தெளிவாக நடத்த போகிறோம். நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்தியங்க. நாம் இன்னைக்கு தமிழ் அறிமுகத்துக்கு போவோங்க. தமிழ் இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மொழியினுடைய நுட்பங்களை எல்லாம் நாம் அடுத்த தலைமுறைக்கு பிழை இல்லாமல் எழுதுவதற்காக கொண்டு போய் சேர்க்கப்பட்ட வடிவம் தான் இந்த இலக்கணம் என்பது. இந்த தமிழில் இலக்கணங்கள் என்ன இருக்குங்க? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 வகை இலக்கணம் இருக்கு. இலக்கணம் தமிழில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால், இலக்கணம் 5 வகைப்படும். அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுங்க. ஏன்னா இது கேள்வி ஆகும், சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஒரு கேள்வியாகும். சரிங்களா? அப்புறம் எழுத்துன்னா என்னங்க? முதல்ல மனிதன் என்ன பண்ணியிருப்பான்னா பேசியிருப்பான். அதுக்கப்புறம் தான் மொழி வடிவம் தான் வரி வடிவம் வந்துடும். எழுத்து என்பதற்கு நம்மகிட்ட எழுப்பப்படுவது ஒன்று, இன்னொன்று எழுதப்படுவது ஒன்று. இந்த மாதிரி உள்ளது வரி வடிவம்னு பேர். நாம் பேசுவது ஒலி வடிவம்னு பேர். முதல்ல ஒலி வடிவம் பிறந்துதான், அப்புறம் எழுத்து வரி வடிவம் வந்துடும். அதுபோல இந்த வரி வடிவம் இருக்கு இல்லையா, இந்த எழுத்தை நாம இங்க வரி வடிவத்தை இங்க அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல என்னன்னா, நாம தமிழ்ல எப்படிலாம் எழுத்துகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு வகை பிரிக்கிறாங்க. அதை உயிரெழுத்து அப்படின்னு ஒரு 12 எழுத்தை பிரிக்கிறாங்க. உயிரெழுத்து அப்படின்னா, நம்ம மனித குலம் இருக்கு இல்லையா, இந்த மனித குலம் எப்படி தோன்றுதோ அதே மாதிரி இந்த எழுத்துக்களை வகைப்படுத்துறாங்க. முதல்ல உயிர் தான் முன்னாடி. அதனால உயிரெழுத்து 12. உயிரெழுத்துகள் எத்தனை இருக்குது? 12 இருக்கு. அதை ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, பூவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த எழுத்துக்கள் எப்படிங்க உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம விரிவாக அப்புறம் பார்ப்போம். இந்த எழுத்துக்களில் ஒரு மாத்திரை ஒளியுடைய எழுத்தை குறில் எழுத்துன்னு சொன்னாங்க, 2 மாத்திரை ஒளியுடைய எழுத்தை நெடில் எழுத்துன்னு சொன்னாங்க. அதனால இதை 2ஆக பிரித்து நம்ம எழுதியிருக்கோம். ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா இதெல்லாம் ஒரு மாத்திரை அளவுடைய எழுத்துக்கள். தெரியுதுங்களா? 2 மாத்திரை அளவுடைய எழுத்து என்னங்க அப்படின்னா, ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிற இந்த எழுத்தெல்லாம் 2 மாத்திரை அளவுடைய எழுத்து. இதுக்கு மேலே போனால் அதுக்கு நெடிய அளபடைன்னு பேர், குறைஞ்சதுன்னா அதுக்கு குறுக்கம்னு பேர். இதை நம்ம பிரிக்கிறாங்க. அப்புறம் இது உயிரெழுத்து. இந்த 12 எழுத்துக்கு என்ன எழுத்துன்னு பேருங்க? உயிரெழுத்துன்னு பேர். அடுத்தது உயிரெழுத்துக்கு இன்னொரு வேணும், உடம்பு. உயிர் மட்டும் தனித்து இயங்கும், ஆனாலும் அது உடம்போட சேர்ந்த போது தான் உருவம் பெறுது. அதனால மெய்யெழுத்துக்கள் இங்கே வரும். மெய்யெழுத்துக்களை தானே 18 எழுத்துக்கள். மெய்யெழுத்து என்பது உடல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் எழுத்துக்கள் 18 எழுத்துன்னு நம்ம சொல்றோம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த 18 எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 18 எழுத்தையும் 3ஆ பிரிக்கிறாங்க. அதுதான் இனங்கள் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். ஏங்க வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிக்கிறாங்கன்னா, ஒரு எழுத்தை நாம உச்சரிக்கின்ற பொழுது அந்த எழுத்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, தொடங்குது அப்படின்னா, மார்பிலிருந்து தொடங்குனா அது வல்லினம்னு பேர். க, ச, ட, த, ப, ர இதெல்லாம் இந்த மாதிரி வன்மையா சொல்லணும். கசட தவறன்னு சில பேர் சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது. கச்சட தப்பற அப்படின்னு வன்மையான ஒளி உடையது. அதனால வல்லினமா அழுத்தி நம்ம உச்சரிக்கிறது. சரிங்களா? அதற்கு இனமான ஒரு மெல்லின எழுத்தை உருவாக்கணும். மெல்லினம் என்பது என்ன? மூக்கால பேசுவது. இது நெஞ்சிலிருந்து உற்பத்தி ஆச்சா, இது மூக்கால பேசுவது. அதுக்கு மெல்லினம்னு பேரு. அந்த மொழிக்கு மூக்கொலிகள்னு இன்னொரு பேரும் உண்டு. மெல்லினத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மூக்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கிலிருந்து பிறக்கிறதுனால அதுக்கு மூக்கொலிம்பாங்க. அப்படின்னா அது என்ன எழுதுங்க? இங்க இருக்கு இல்லையா, என்ன நமன அப்படின்னு சொல்லுவோம்ல, ஞ, ஞ, ந, ந, ம, ந, அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இங்க இருந்து கடைசியா இந்த எழுத்துல ஏன் இங்க எழுதியிருக்கோங்கிறது ஒரு விளக்கம். அந்த 6 எழுத்தும் மெல்லினம்னு பேரு. நெஞ்சிலேருந்து தோன்றுனா அது வல்லினம், மூக்கிலேருந்து பிறந்தா அது மெல்லினம். 2க்கும் இடையில தொண்டமொழியிலேருந்து உற்பத்தி ஆகிற எழுத்து இருக்குல்ல, கண்டம்னு சொல்லுவாங்க. இந்த கண்டத்திலேருந்து உற்பத்தி ஆகிற எழுத்து தான் நாம இடையின எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெஞ்சிக்கும் மூக்குக்கும் இடையில இருக்கிறதுனாலையும், இடைநிகழ்த்த ஒளியா இருக்கிறனாலையும், காங்கிற மாதிரி வன்மையான ஒளி இல்லாம, ஞாங்கிற மாதிரி மென்மையான ஒளி இல்லாம இடைநிகழ்த்த ஒளியாக இருப்பதினால் இந்த
எரல வழல அப்படிங்கிறாங்கல்ல, எரல வழல அப்படிங்கிற 6 எழுத்தும் இடையின எழுத்து அப்படிங்கிறாங்க. இங்க எழுத உள்ள இந்த ராவியும் நாவியும் ஏன் தனியா போடுறாங்கன்னா, இடையின எழுத்து இடையில தான் இருக்கணும். ஒரு வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில இருந்தாலும் அது இடையின எழுத்து. அதனால ஒரு வல்லின எழுத்தையும் ஒரு மெல்லின எழுத்தையும் தனியா எழுதி விடுறாங்க. எழுத உள்ள இந்த வரிசை உங்களுக்கு வந்துடும். அதனால இடையின எழுத்து. அப்புறம் இந்த உயிரெழுத்துகளுக்கு எங்கெங்க பிறக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வர வாய்ப்பு உள்ளது. குரூப் போற பொறுத்தவரை உயிரெழுத்துகளுக்கு எங்க பிறக்குதுன்னா அதுவும் கண்டத்திலிருந்து தான் பிறக்குது. இடையின எழுத்து எங்க பிறக்குதோ அங்கதான் அந்த ஒளியும் உண்டாகுது. ஆனா ஆவணாங்கிற ஒளியும் அங்கதான் உண்டாகுதுங்கிறதுனால இதுவும் கண்டத்துல பிறக்கிற எழுத்து. இதையும் நீங்க அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த உயிரெழுத்தும் இந்த 18 மெய்யெழுத்து இருக்குல்ல, இந்த 30 எழுத்துக்கும் முதல் எழுத்துக்கள்னு ஒரு பேரு. என்ன எழுத்துன்னு பேரு? முதல் எழுத்துன்னு பேரு. ஏங்க இதுக்கு முதல் எழுத்துன்னு பேரு அப்படின்னா, உயிர்மெய் முதலான பிற சார்பு எழுத்துகள் அதெல்லாம் தோன்றுவதற்கு காரணமா இருப்பதனால, முதல் காரணமா இருக்கிறதுனால இந்த 12 உயிரெழுத்துகளுக்கும் 18 மெய்யெழுத்துகளுக்கும் முதல் எழுத்துகள்னு இன்னொரு பேர் உண்டு. இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் எழுத்துகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30. எதுன்னா உயிரும் உடம்புமார் 30 முதலே அப்படின்னு தொல்காப்பியர். உயிரும் உடம்புமார் 30 முதலே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அதனால இந்த 30 எழுத்தும் முதல் எழுத்துகள்னு பேர்.